வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலை வடைங்க, ரொம்ப எம்மியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வடைங்க. கடலைப்பருப்பு வடை சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த வேர்க்கடலை வடையில் கிடைக்குங்க. இந்த வேர்க்கடலையும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. வாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 2 கப் வேர்க்கடலை ஊற வச்சுக்கிறேங்க. நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் 2 கப் அளந்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையில் இருக்கிற தூசி, ஒரு சில வேர்க்கடலை கொஞ்சம் சரியில்லாத இருக்கும், முளைச்சது அந்த மாதிரி இருந்தால் நீக்கிடுங்க. நீக்கிட்டு இப்போ தண்ணியில் இதை 2லேருந்து 3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்போ நான் நல்லா தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டேங்க. பாருங்கள், இப்போ களைஞ்சிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மேலேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஊறினா நிறையா வரும் வேர்க்கடலை, அதனாலங்க. இப்போ சின்ன சின்னதாக இருக்கிற வேர்க்கடலை நம்ம 2 மணி நேரம் மூடி போட்டு ஊற வைப்போங்க. ஊற வச்ச பிறகு அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதோடய சைஸ் நல்லா பெருசாகிடும். இப்போ பாருங்கள், 2லேருந்து 3 மணி நேரம் ஆகிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம வச்ச தண்ணி அளவுக்கு அந்த வேர்க்கடலை ஊறி வந்திருக்கு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வேர்க்கடலையில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. சேர்க்காத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு செய்வோம்ல, அதோட கொஞ்சம் இன்னும் நைஸாக அரைக்கணுங்க இதுக்கு. அப்போ தான் நம்ம வடை செய்கிறப்ப நமக்கு உதிராமல் வருங்க. இல்லைனா உதிர்ந்துடும். ஒரு சில கடலைகள் முழு கடலை அரைக்கடலையாக இருந்தால், அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா வேர்க்கடலையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. 2 மிளகாய், நான் பெரிய மிளகாவாக இருக்கும் 2 மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. காஞ்ச மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் 2ம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கையால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒன்றும் பாதியமாக இருந்தால் அதோடய வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான். இல்லைனா இடிக்கல்ல தட்டிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வரணும். இல்லைனா நம்ம வடை தட்டி போடுறப்போ உப்பு இருந்தால் வெடிக்குங்க எண்ணெயில் போட்டால். அதனால் எல்லா இன்க்ரீடியன்ட் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கையில் எடுத்து உருட்டி, இந்த மாதிரி உருட்டி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி தாங்க போடணும். அந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி செஞ்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடான பிறகு தான் நம்ம வடையை தட்டி போடணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் 1 பை 1 எல்லா வடையவும் தட்டி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நுரை பாருங்கள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அந்த நுரையோட அளவு குறைஞ்சாதான் நமக்கு வடை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா மாறி இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம். அதே மாதிரி 2 பக்கமும் மாறிட்டு நல்லா கிறிஸ்பியாக வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஒரு 4 நிமிஷம் மிதமான தீயில் வெந்ததுன்னா நமக்கு வடை தயாராகிடுங்க. வேர்க்கடலை வடை ரொம்ப ஹெல்த்தியான முறையில். இது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அடிக்கடி பழைய காலத்துலலாம் வீட்டில் செய்வாங்க. இப்போலாம் யாரும் செய்கிறதில்ல. இந்த மாதிரி வடை செஞ்சிங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டான பதத்திற்கு வடை நல்லா வெந்துட்டு நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சுங்க. இதை எடுத்துடலாம். திரும்ப எண்ணெயை லைட்டாக சூட் பண்ணிவிட்டு திரும்ப மீதி இருக்க மாவையும் 1 பை 1 தட்டி போட்டுக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணி தட்டுங்க. அப்படி உங்களுக்கு வரலன்னா ஒரு வாழை இலையில் வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் எடுத்து போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வைங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான வேர்க்கடலை வடை தயாராகிடுச்சிங்க. ரொம்ப கிறிஸ்பியாக எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.